வள்ளி வாழ்ந்த இடம் என்பதால் அவளது பெயரிலேயே இத்தலம் அழைக்கப்படுகிறது. அடிவாரம் மற்றும் மலைக்கோயிலில் குமரி வள்ளிக்கு சன்னதி இருக்கிறது. இவள் கையில் பறவை விரட்ட பயன்படுத்தும் முண்டிவில் கவன்கள் வைத்திருக்கிறாள். முருகன் வள்ளியுடன் பேசி கொண்டிருந்த போது அங்கு நம்பிராஜன் வந்துவிட்டார். எனவே முருகன் வேங்கை மரமாக உருமாறி தன்னை மறைத்து கொண்டார். இந்த மரமே இத்தலத்தின் விருட்சமாக இருக்கிறது. பெரும்பாலும் கோயில்களில் தேரோட்டம் ஒரே நாளில் முடிந்துவிடும். ஆனால் இத்தலத்தில் தேர் 4 நாட்கள் மலைப்பாதையை சுற்றி நிலைக்கு வருகிறது. வழியில் வேடுவ மக்கள் தங்கள் வீட்டு பெண்ணான வள்ளிக்கு சீதனமாக அரிசி, வெல்லம், தானியம், காய்கறி, தேங்காய், பழம், ஆடைகள் கொடுக்கின்றனர். விழாவின் கடைசி நாளன்று, அதாவது மாசி பௌர்ணமி அன்று வள்ளி கல்யாணம் நடக்கிறது. அப்போது வேடுவர் குலத்தினர் தேன் தினை மாவினை தங்கள் மருமகனான முருகனுக்கு படைக்கின்றனர்.